ஏன் பங்குனி உத்திரம் இவ்வளவு சிறப்பா இருக்கு? அப்ப கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்தில் இந்த பங்குனி உத்திரம் அமைய போகுது. அப்ப அந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் போட்டு முருகன்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. அப்புறம் விட்டுட்டா திரும்ப ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அரசு வேலை வேணும். இல்லைங்க எனக்கு வேலை வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஃபினான்ஷியலா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னை மதிக்கவே மாட்டாங்க, என் திறமைக்கு என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சஞ்சலப்படுற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சூரிய ஹோரையில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரிய ஹோரையில ஒரு 6 விளக்கேற்றி, கண்டிப்பா நெய் விளக்கேற்றி, உங்களுடைய அந்த 6 தீபத்தையும் சந்தன குங்குமம் போட்டு 6 தீபம் ஏற்றி அன்னைக்கு கோதுமையால் ஆன ஒரு அப்பமோ இல்ல கோதுமையால் ஆன ஒரு நெய்வேத்திய பொருளோ வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சீங்கன்னா